திருமண வாழ்வை எப்படியெல்லாம் சீராக அமைச்சுக்கிறது, எப்படியெல்லாம் சிறப்பாக அமைச்சுக்கிறது, அதை இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக எப்படியெல்லாம் கொண்டு போறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைய தினம் நாம் இந்த தலைப்பிற்குள்ளே நுழைகின்றோம். நேற்றைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் மன்சூர் அலி சார் அவர்களுடைய வகுப்பின் மூலமாக இஸ்லாம் முன்னிறுத்தக்கூடிய திருமண வாழ்வு, திருமண வாழ்வினுடைய தேவை என்ன, அதற்குடைய அவசியம் என்ன, இல்ல அந்த திருமண வாழ்வின் மூலமாக நாம் அடைய இருப்பது என்ன, அந்த வாழ்வை எப்படியெல்லாம் நாம் அலங்காரப்படுத்திக் கொள்வது என்பதற்கான பல விதமான நுட்பங்களையும் நேற்றைய தின வகுப்பிலே நாம் தெளிவாக தெரிந்து கொண்டுள்ளோம். நமக்கு பொதுவா தெரியும், ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னாலே அங்க அன்பு, நிம்மதி, மகிழ்ச்சி, இது முழுமையாக இந்த அன்பு, நிம்மதி, மகிழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த வடிவமாகத்தான் குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பொதுவா விளங்கி வச்சிருக்கிறோம். நாம பணிபுரியக்கூடிய இடங்கள்ல, இல்ல நாம இடங்கள்ல ஒரு விருந்தினர் வீட்டுக்கு சென்றாலோ இல்ல மற்ற இடங்களுக்கு போனாலோ அங்க மகிழ்ச்சி கிடைச்சிரும், சில நேரங்கள்ல அன்பு கூட கிடைச்சிரும். ஆனா நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள இருந்தா கிடைக்கும். அன்பு, நிம்மதி, மகிழ்ச்சி, இந்த மூணினுடைய ஒட்டுமொத்த வடிவமாகத்தான் ஒரு குடும்பம் என்பது இருக்கும். அப்ப அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள போகும்போது இந்த மூன்றுல எதையாவது ஒண்ணு தவற விட்டாலும் அந்த வாழ்வை நம்ம சிறப்பாக சீரமைப்பாக கொண்டு போக முடியாத ஒரு கட்டத்துக்கு உள்ளாகிடும். இதனாலதான் இந்த குடும்ப கட்டமைப்பை தவற விடுறதுனாலதான் நிறைய சங்கடங்களை, நிறைய சிக்கல்களை இளம் தம்பதியினர்கள் எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது பொதுவாக நாம் தெரிந்து வைக்கக்கூடிய விஷயம். இதுல நாம் என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா, கல்வி அறிவு பெற்றவர்கள், கல்வியில முன்னுக்கு இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக செல்கிறது, இப்படிப்பட்டவர்களுடைய திருமண வாழ்வு சிறப்பாக போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. அது அப்படியா என்ன பார்த்தோம்னா அப்படி கிடையாது. திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் நாம இன்னைக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கூட, இந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா கூட, இப்ப சமீபத்திய நிகழ்வு இந்த விஸ்மயாவுடைய மேட்டர் நம்ம பார்த்திருப்போம் பரவலாக. கொஞ்சம் சமீப காலத்துல பத்திரிகைகள்ல, செய்திகள்ல நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த விஸ்மயா என்ற படித்த கல்வி அறிவு பெற்ற பெண்மணி, கல்வி அறிவியல் முன்னோடியாக திகழக்கூடிய மாநிலத்தை சார்ந்த அந்த குடும்பம், கணவரும் கல்வி கற்றவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள்ள இருந்து இந்த பிள்ளையால என்ன பண்ண முடியல, தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கான சக்தி அவர்களுக்கு இல்லாம இருந்தது. இந்த மாதிரியான குடும்ப உறவுகளை சரியாக கொண்டு போறக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லாம இருந்தது. அப்ப அந்த குடும்ப உறவுகளை சரியாக கொண்டு போகாததனுடைய விளைவாகத்தான் இந்த மாதிரியான ஒரு பாதகரமான ஒரு செயல் அன்னைக்கு அங்க நடைபெற்றது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேதனையான விஷயம். அப்ப நம்முடைய கல்வி முறை என்பது எதை சொல்லித்தரவில்லை என்று சொன்னால், வாழ்க்கை கலையை சொல்லித்தரல. வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், குடும்பத்தை எப்படி பார்க்கணும், உறவுகளை எப்படி கொண்டாடணும், நம்மளுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய உறவுகளோட நம்மளுடைய நெருக்கத்தை எப்படி அமைச்சுக்கணும், மனைவி கணவனை எப்படி பார்க்கணும், கணவன் மனைவியை எப்படி பார்க்கணும், இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் எந்தவித செய்தியுமே அவர்களுக்கு சொல்லி தராமலேயே அந்த உருவாக்கப்பட்டதனுடைய விளைவுதான் இது போன்ற விஸ்மயாக்கள் உருவாகின்றார்கள். திருமணமாகி ஒரு குடும்ப வாழ்வுக்குள்ள நுழையும் போது சந்தோஷத்திற்கு பதிலாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மனநிலையோட, ரொம்ப கவலையோட, பிரச்சனைகளோட கடந்து செல்லக்கூடாது. அந்த வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி அந்த வாழ்க்கையை சரியாக கொண்டு போறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது நம்ம மேல இன்னைக்கு ஒரு முக்கிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, திருமணம், நிக்காஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமணம் முடிந்த கையோட ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் புது புது உறவுகள் பலதை சந்திக்கிறாங்க. புதிய உறவுகள் நிறைய இந்த குடும்பத்தோட, ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு இடையில ஒரு புது விதமான ஒரு உறவு அப்படிங்கிறது ஏற்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கலாச்சார ரீதியாக நாட்டினுடைய அந்த ஒரு வழிமுறையை பற்றி நாம் பார்க்கும்போது, பெண் என்பவள் தன்னுடைய தான் பிறந்து வளர்ந்த சூழல், தான் வளர்ந்த கலாச்சாரம், தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள், தன்னுடைய பேச்சு நடைகள், தன்னுடைய பேச்சு தோரணைகள், தன்னுடைய குடும்பம், இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு குடும்பத்துக்குள்ள போய் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஐக்கியமாகறாங்க. இப்படிப்பட்ட அந்த பெண்கள் பல கனவுகளோடு அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைகிறாங்க. பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது ஏகப்பட்ட கனவுகளோட, வாழ்க்கை அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட, பெரிய கனவுகளோட உள்ள நுழைகிறாங்க.
இப்படி எதிர்பார்ப்புகளோட கனவுகளோட உள்ள நுழையக்கூடிய இந்த ஆணும் சரி பெண்ணும் சரி, இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாத காலம், ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 மாச காலம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சந்தோஷகரமான நாட்களாகவே பயணம் பண்ணி போறாங்க. ஒரு 3 மாச காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு இன்னொருத்தருடைய பற்றின பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களை பற்றின எல்லா தகவலுமே தெரிய வருது. ஆணுக்கு பெண்ணை பத்தி தெரிய வருது, பெண்ணுக்கு ஆணை பற்றி தெரிய வருது. இவர்களுடைய பலம் என்ன, இவர்களுடைய பலவீனம் என்ன, இவர்கள் யாரு, இவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வருது. இப்ப இந்த 3 மாச காலகட்டத்துல இந்த 3 மாசம் தாண்டின உடனேயே இவர்கள் என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ்ஸான விஷயங்களை அதிகமா மண்டையில ஏத்திக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ்ஸ் அதிகமா தெரியாமலே ஆயிடும். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை 3 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆணுக்கு அழகில்லாதவளாக தெரியலாம். அப்ப அது அந்த பெண்ணை பத்தின நெகட்டிவான விஷயமாக அந்த ஆண் மகனுடைய கண்களுக்கு படும்போது அந்த பெண்ணிட்ட எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கும், எத்தனையோ அறிவு சார்ந்த விஷயங்கள்ல அந்த பெண்ணு ரொம்ப நல்ல ஒரு சிறந்த பெண்ணாக இருக்கலாம். அவருடைய பண்புல குணத்துல எத்தனையோ விஷயங்கள்ல அந்த பெண் சிறந்த பெண்ணாக இருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட அந்த பெண்ணை அந்த பெண்ணினுடைய அந்த குணநலங்களை புரிந்து ஒரு ஆண் நடந்து கொள்ளும் போதும், ஒரு ஆணினுடைய யதார்த்தமான உணர்வுகள், யதார்த்தமான விஷயங்கள், ஆணை பற்றின ஆணினுடைய எல்லா உண்மையான ஒரு செயல்பாடுகளும் பெண்ணுக்கு தெரிய வரும்போது அந்த பெண்ணும் இந்த 3 மாச காலகட்டத்துல பிறகு அவர்களை ஒருத்தர் அந்த நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்து விட்டு பாசிட்டிவான விஷயத்தை அதிகமா ஃபீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, தங்களுக்குள்ள அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சந்தோஷகரமான நாட்களாக இருக்கும். அங்க உட்கார்ந்துட்டு அந்த 3 மாச காலகட்டத்துல உட்கார்ந்து நம்ம அதிகமா கிளறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிகமா நம்ம நெகட்டிவ்ஸே அதிகமா பாக்குறோம் அப்படின்னா அது கட்டாயம் சிக்கல்ல தான் விடும். ஏன்னா இந்த ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 2 வருஷம் உட்பட்ட ஒரு காலகட்டம் இதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்கன்னா, இதை தாண்டி வந்துட்டாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமான வாழ்க்கையாகவே மாறிவிடும். அதுல மாற்றமே இல்லை. அப்போ நம்மளுடைய சந்தோஷம் என்பது, நம்மளுடைய நிம்மதி என்பது, நாம நிறைய ட்ரீம்ஸோட நிறைய கனவுகளோட நுழையும் போது நமக்கு இருக்கிறதுல இருந்து ஒரு 2-3 மாச காலகட்டம் கழியும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது நம்மளுடைய யதார்த்தமான இருவரை சார்ந்த யதார்த்தமான விஷயங்களை புரிய வைக்கும் போது அதை சகிப்புத்தன்மையோடு அணுகக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை ஒரு ஆணும் பெண்ணும் கட்டாயம் உருவாக்கிவிட வேண்டும். நம்முடைய சந்தோஷம் என்பது நாம மட்டுமே கிடையாது. நம்ம ஒரு தனி நபர் மட்டுமே நம்மளுடைய சந்தோஷத்துக்கு உரிமையாளரான்னு கேட்டா கிடையாது. நம்ம தனி நபர், என்னுடைய சந்தோஷத்தை நான் மட்டும் தீர்மானிக்க முடியாது. என்னை சார்ந்த எல்லா உறவுகளும் சேர்ந்ததுதான் என்னுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கும். என்னுடைய சந்தோஷத்துல 90% தீர்மானிக்கிறது யாருன்னா நம்மளோட பயணிக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள் தான். அப்படிப்பட்ட அந்த உறவுகளையும் சந்தோஷப்படுத்தினால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வு என்பது சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்வாக அமையும். இப்ப ஒரு புது உறவு, ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் முடிச்சு அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ட்ராகிறாங்க. இந்த வாழ்க்கைக்குள்ள வரும்போது ஒரு கணவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புது உறவு அப்படின்னு சொல்லும் போது மனைவி. இந்த மனைவி என்னும் புது உறவு என்னென்ன எதிர்பார்ப்போடு உள்ள நுழைவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய நட்பு வட்டாரத்தை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, தன்னுடைய நிறைய சந்தோஷங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு வீட்டுக்குள்ள நுழையும் போது முதல்ல அவர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கட்டாயம் ஒரு கணவனை தான். ஒரே நம்பிக்கை கிடையாது, முதல் நம்பிக்கை. அந்த குடும்பத்தவர்கள் எல்லாரையும் சேர்ந்து நம்பிதான் அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா கூட அவர்களுடைய முதல் நம்பிக்கை என்னன்னு பார்த்தா அந்த கணவன், அந்த ஆண் மகன் மேலதான் முதல் நம்பிக்கை வச்சு அந்த பெண் வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த முதல் நம்பிக்கைக்குரிய ஆண் இந்த பெண்ணுக்குரிய எல்லா விதமான ஆறுதலும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகனாக இருக்க வேண்டும். எல்லா விதமான ஆறுதலும் கொடுக்கணும், எல்லா விஷயத்திலையும். ஒரு உடல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல நமக்கு வரக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், மன ரீதியான தோல்விகளாகட்டும், இப்படி எல்லாத்திலையுமே என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த ஆண் பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக கட்டாயம் இருக்கணும். இப்போ சமீபத்துல ஒரு பெண்மணியோட நாம சந்திக்கும் போது அந்த பெண் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, பொதுவா நான் என்னுடைய குடும்பத்துல நான் என்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வருது. எனக்கும் என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கணவனுடைய தாய், அதாவது மாமியாருக்கும் எனக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வருது. அப்படி பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல
என்னுடைய கணவர்கிட்ட இந்த விஷயம் எடுத்துட்டு வரப்படுது. எப்பவுமே அப்படிதான், வீடுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஆண்கள் அந்த சபையில ஏதாவது பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல அந்த செய்தி வந்து அவங்களுக்கு எடுத்துட்டு வரப்படுது. அப்படி எடுத்துட்டு வரப்படக்கூடிய நேரத்துல அந்த ஆண் என்ன பண்றாரு அப்படின்னா அமைதியாவே இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பெண் வந்து குற்றம் சாட்டுறாங்க தன் கணவர் மேல. அப்போ நம்ம பொதுவா அட்வைஸ் பண்றவங்க நம்ம எல்லாருக்குமே எதையாவது ஒண்ணு நசீகத் பண்ணும் என்ன சொல்லுவோம், பரவாயில்ல சில சபைகள்ல அந்த மாதிரி அமைதியா தான் போய் ஆகணும், என்ன பண்றது, ஒரு ஆண் என்ன பண்ண முடியும் அந்த நேரத்துல, அமைதியா தான் போய் ஆகணும், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்ச உடனேயே அந்த பெண் வந்துட்டு தன்னுடைய உணர்வு அந்த இடத்துல வெளிப்படுத்தினாங்க பாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பெண் என்பவள் உணர்வின் கட்டமைப்பு முழுக்க 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 அவளுக்கு வந்துட்டு எமோஷன்ல அவளுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க சொல்றது சரிதான், ஏன்னா தன்னுடைய தாய்க்காக பேசினா என்ன சொல்லிடுவாங்க, நேத்து வந்த ஒய்ஃபுக்காக தாயை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றது சொல்லிடுவாங்க. ஒருவேளை எனக்காக பேசியிருந்தால் கூட என்ன ஆயிடும், அந்த தாய்க்காக பேசினாலும் நான் அப்படி தவறாக அவரை நினைச்சிருவேன். எனக்காக பேசியிருந்தா தாய் நினைச்சிருவாங்க என்ன அப்படின்னா நேத்து வந்த மனைவிக்காக நம்மளை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. அவர் அமைதியாகவே இருந்தது சரிதான், அமைதியாக இருக்க வேணாம்னு சொல்லல, அமைதியாகவே இருக்கட்டும். ஆனா எங்களுக்குன்னு தனியான சில மொமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, எங்களுக்குன்னு பிரைவேட்டான சில மொமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, அந்த நேரத்துல நான் பட்ட வேதனைக்கு ஒரு சின்ன ஆறுதல் அவர்கிட்ட இருந்து கிடைச்சா என்ன. அழகான வார்த்தை. இதுதான் பெண்கள். இந்த மாதிரிதான் எனக்கு இந்த எமோஷனான ஒரு நேரத்துல உன்னுடைய ஆறுதல் தேவை என்பதை ஒரு ஆணிடம் வெளிப்படுத்த தெரியாத ஒரு பெண்ணாகத்தான் பெண் இருப்பாள். இதை வந்து வேற மாதிரி வெளிப்படுத்துவாங்க, வேற வேற விஷயங்கள்ல வந்து இழுத்து போட்டு அதை பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த எமோஷன் கட்டமைக்கப்பட்ட இந்த பெண்ணை முழுக்க முழுக்க உணர்ச்சியில உருவாக்கப்பட்ட இந்த பெண்ணை அந்த உணர்ச்சியினுடைய பாதையில சரியா கொண்டு போனோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். இதுல நம்ம ஆண்கள் செய்யக்கூடிய இன்னொரு தவறு என்ன அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயிசம் காட்டணும். தன்னுடைய தாய் முன்னாடி நான் இந்த 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 சம்பவம் நடந்துச்சா, இல்லை இந்த பர்டிகுலர் இஷ்யூ நடந்ததா, இதுல வந்துட்டு நான் அம்மாவின் பக்கம் தான் நிக்கிறேன், நான் வந்துட்டு என்னுடைய மனைவிக்காக எல்லாம் போயிடல, நான் என்னுடைய அம்மாவின் பக்கம்தான் என்னுடைய தவறுகள் விஷயத்துல நான் வந்துட்டு மனைவியை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன் தாய் சார்ந்தே ஒரு சில முடிவுகளை எடுத்துருவாங்க. இதுவும் தவறான ஒரு விஷயம். என்ன நிகழ்வு என்ன நடந்தது அப்படிங்கிறத சரியாக யோகிச்சு சரியாக இரண்டு பேரையும் தனித்தனியாக ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது ஒரு ஆண்மகனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா சிலரை பொறுத்த வரைக்கும், சில ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியினுடைய தவறுகளை வெளியே ஈஸியா அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. மனைவி இடத்துல ஒரு குறை நடக்கும், ஏன்னா அவங்க வீடு கட்டமைப்பு, அவங்க வீட்டு வாழ்ந்து வந்த சூழல் என்ன ஆக்கிடும் அப்படின்னா, ஏதாவது ஒரு செய்தியை உடனே உள்வாங்கக்கூடிய அந்த தன்மை இல்லாம கூட நம்ம வீட்டுல அவங்க இருக்கலாம். ஏன்னு சொன்னா அவங்க வந்து அவங்க வீடுகள்ல ஏதாவது ஒரு சூழல் அப்படி இருந்திருக்கும், அதனால அப்படியே வளர்ந்து உருவாகி வந்திருப்பாங்க. அதுல இருந்து முழுமையா அவங்க வெளியே வரணும் அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஒரு செடியை எடுத்து சட்டன் நட்டம் உடனே அது என்ன ஆயிடாது, மரமாக நமக்கு வந்து காய் கனியெல்லாம் தந்துடாது, கொஞ்சம் நாட்கள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை நம்ம மோல்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சரிப்படுத்தி நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறத அந்த ஒரு பீரியட்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன தவறுகளை பெருசுப்படுத்தி வெளியே நம்ம வீடு சார்ந்த நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய மற்ற உறவுகள்ல நீங்க அதை வெளியே பேச ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அது இரண்டு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒண்ணு என்ன அப்படின்னா, அதை பெருசுப்படுத்துவாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூவா பேசப்படும். சின்ன விஷயமா வீட்டுக்குள்ள பேச வேண்டிய விஷயம் என்ன ஆயிடுது, பெரிய விஷயமாக ஆகிடும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியுடைய கண்ணியத்தை அந்த இடத்துல அந்த மனிதர் குறைக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தினுடைய கண்ணியமே அங்க குறையுது. என்னுடைய மனைவி என்பவள் தன்னுடைய குழந்தையினுடைய தாய். அப்ப இந்த குடும்பம் இந்த குழந்தைக்கும் சேர்த்தேதான் அந்த ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படும். ஆக ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா அதை சரியான முறையில கையாளக்கூடிய திறனை ஆண்கள் வந்துட்டு தங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கணும். ஒண்ணுமில்லை, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சில பெண்கள் வீடுகள்ல அவங்க வளர்ந்த சூழல் இன்னொரு வீட்டுக்கு வந்து இன்னொரு வீட்டுக்குள்ள அடாப்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்குள்ள அங்க வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தவறுகள் நடக்கும். சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னா நடந்த ஒரு உண்மை சம்பவமே சொல்றேன், ஒண்ணுமே இல்லை, சீப்புல முடிய வச்சுட்டு போறது அப்படிங்கிறது ஆதரிக்கல, இது ஆதரிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இல்ல, இது வந்துட்டு தவறான விஷயம் தான். சீப்புல முடிய வச்சுட்டு போயிடுவாங்க, டவல்ல தொடச்சு அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு கணவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, திருமணம் ஆகி 3 நாள்ல இந்த தவறை பாக்குறாரு.
பார்த்த உடனே போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல தன்னுடைய சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் அனுப்பி விட்டுறார். இந்த பெண்ணால என்ன பண்ண முடியல, அடுத்தடுத்த நாட்கள்ல அவர்களை எதிர்கொள்ள முடியல. தன்னுடைய கணவனை அடுத்தது இந்த ஒரு கண்ணோட்டத்தையும் இந்த உடைய இந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிரு. விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள அந்த குடும்பத்திற்குள்ள தான் வாழ முடியாது என்ற ஒரு சூழலை இந்த பெண்ணை உருவாக்கிடுறாங்க. இது ஒரு விளையாட்டுக்கு செஞ்சாலும் சரி, சாதாரணமாக செஞ்சாலும் சரி, தன்னுடைய மனைவி சார்ந்த ஒரு விஷயத்தை அதை நெறிப்படுத்துறதுக்கான முழு பொறுப்பை அந்த கணவன் எடுத்திருக்கலாம். கொஞ்சமாவது அதை சரிப்படுத்துறதுக்கான முயற்சியில் அவர்கள் இறங்கி இருக்கலாம். அப்படி இருந்திருந்தா இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்கும் அப்படின்னு சொல்றான் பாருங்க, அப்படிப்பட்ட அந்த தலாக்கு வரைக்கும் போகிற அளவுக்கான விஷயங்கள் எதுவுமே வந்திருக்காது. அதே போல பார்த்தோம்னு சொன்னா, நிறைய பேரு இந்த மனைவி என்று சொல்லக்கூடிய இந்த புது உறவுக்காக, இல்ல தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைக்காக நிறைய நேரம் செலவிடுறதுக்கு நேரம் இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, நமக்கு எப்படி இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்கள் நம்மளுடைய நேரத்தையெல்லாம் அப்படியே முழுமையா உள்வாங்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். அப்படி அந்த நேரத்தை முழுமையா நேரத்தை வந்துட்டு ஆக்குப்பை பண்றதுனால அதனுடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, குடும்பத்துக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில பரஸ்பரம் பேசுறதுக்கு கூட அங்க இடமில்லாத ஒரு சூழல் இருக்கு. பேசுவோம், நிறைய பேசுங்க, குடும்பத்துல நிறைய பேசுங்க, மனைவிமார்களோட கணவன்மார்களோட அந்த அரசியல, ஆன்மீகமா, மார்க்கமா எல்லாத்தையும் பேசுவோம். பேச 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 அந்த அன்பு அப்படிங்கிறது அதிகமாக ஆகும். ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்க ஒரு சிலர், நான் ஒரு நாள் கூட கடையை சாத்த மாட்டேன், ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டேன், நான் அப்படியே முழுக்க முழுக்க அதை வியாபாரியாகவே நான் இருப்பேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுட்டிங் கூட்டிட்டு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றோம்ல, அவுட்டிங் கூட்டிட்டு போறது, வெளியே கூட்டிட்டு போறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விளையாட்டுகளை பார்ப்பது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தோல்ல வச்சு அந்த விளையாட்டுகளை காண்பிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்றார்கள். அப்ப இது எங்க போச்சு? இந்த மாதிரியான கலாச்சாரம் நம்ம கிட்ட ஏன் இல்ல? அப்போ நாம சுன்னத்தான வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிறோம்னு நினைக்கிறோம். நாம இஸ்லாமிய முறைப்படி நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பக்கத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறோம். இல்ல இல்லற வாழ்வில சில சுன்னத்துகளை பேணுறதுக்கு நாம கொஞ்சம் விடுபட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வெளியே செல்லும் போதும் தன்னுடைய மனைவியை முத்தமிட்டுட்டு செல்வார்கள். இது ஹதீஸ்களை நம்ம பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இது இந்த செயல் நம்முடைய வீடுகள்ல இன்னைக்கு இருக்கா? இல்ல இதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல அட்லீஸ்ட் ஒவ்வொரு முறை இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வகையில இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் குடும்பம் எப்படி இருக்கும்? இஸ்லாமிய இல்லறமாக இருக்கும், நிம்மதி இருக்கும், அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இது மூணும் அந்த இது நம்முடைய குடும்பத்திற்குள்ள புழங்கி வர்றதுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்கும். பொதுவாக பெண்களை பொறுத்த மட்டும் பெண்கள் எப்படி அப்படின்னா, இந்த பாராட்டை எதிர்பார்க்கக்கூடிய குணமுடையவர்கள். எல்லா பெண்களும் அப்படித்தான், ஏதோ ஒரு வகையில தான் பாராட்டப்பட வேண்டும், தான் மெச்சப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுடைய பெண்கள். ஆனா அப்படிப்பட்ட பெண்கள் தன்னுடைய ஒரு புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா கூட, நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, புதுசா ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, ஒரு கம்மல் வாங்கியிருப்பாங்க, இல்ல ஒரு வளையல் வாங்கியிருப்பாங்க, இல்ல ஒரு ஆடை வாங்கியிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய சக தோழியிட, தான் புழங்கக்கூடிய அந்த பெண்கள் வட்டாரத்துல இதை கொண்டு போய் காட்டி, ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அப்படின்றத ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த விஷயத்துல கூட ஆண்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்றுதான் ஓப்பனா சொல்லணும். என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு 2 பெருநாள் வருது, வருஷத்துக்கு 2 பெருநாள் புத்தாடை அணிகிற மனைவி எல்லா நாளும் அணிஞ்ச ஆடையிலிருந்தும் புதுசாக இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா வரா. அன்னைக்கு கூட வாய் திறந்து அழகா இருக்க, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் யாராவது சொன்னீங்களா? யாராவது சொன்னமா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அன்பை வச்சிருக்காதீங்க, அதை வெளிப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஆடை விஷயத்துல மனைவிமார்களை பாராட்டக்கூடிய பண்பை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அதே போல பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் சமையல் செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க எப்படிதான் பெண்கள் சமைச்சு அவங்க தங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன அழகா சமைச்சு கொண்டு மேசையில வச்சு சாப்பிட உட்கார்ந்தாலும், பொதுவாக ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா சமைச்ச மாதிரி வரல. என்ன சொல்லுவாங்க? என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா சமைச்ச மாதிரி வரல. எப்படி வரும்? அம்மாவுக்கு வயசு 60, அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது. நீங்க 25 வயசுல கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு, 22, 23, 24 வயசுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு 60 வயசானவருடைய அனுபவம் எப்படி வரும்? கட்டாயம் வராது, அந்த டேஸ்ட் வராது.
நாட்கள் போக போகத்தான் அவர்களும் பழக ஆரம்பிப்பார்கள். அப்ப அங்க குறை சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தோடையே அந்த விஷயத்த நம்ம திணிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெண்களை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த வாழ்க்கையாக, சந்தோஷகரமான வாழ்க்கையாக கட்டாயம் செல்லும். அன்பிற்கினியவர்களே, ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கும் அவங்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து முரண்பாடு. எதை எடுத்தாலும் நான் சவுத்து அவங்க நார்த்துங்கிற மாதிரி, எது சொன்னாலும் நான் இப்படி சொன்னா அவங்க இப்படி சொல்லுவாங்க, அவங்க இப்படி சொன்னா நான் இப்படி சொல்லுவேன், இப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு. அது குடும்ப விஷயம் ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும் அப்படின்ட்டு ஒரு சம்பவம், ஒரு செய்தி, ஒரு ஸ்டோரியை உங்களோட பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு போட்டி ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த போட்டி எதுக்காக அப்படின்னா, who is the lovable couple, யார் ரொம்ப காதல் மிகுந்த அந்யோன்யமான கப்பல் அப்படிங்கிறத பரிசிக்கிறதுக்காக ஒரு போட்டி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த போட்டியில ஏகப்பட்ட கப்பல் கலந்துக்கிறாங்க. அதுல கடைசியா நிறைய கப்பிள்ஸ் வராங்க, ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க வராங்க, இன்னும் ஒரு கடைசியில ஒரு 2 கப்பல் வராங்க. கிட்டத்தட்ட 45 வருஷம் அவங்களுடைய திருமண வாழ்வு. 45 வருஷம் முடிச்சு திருமண வாழ்வுல என்றான அந்த தம்பதியும் வராங்க. வரும்போது என்ன ஆகுது, வரும்போதே சண்டையோட தான் வராங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு இவங்களை பார்த்து ஒன்னாலதான் லேட்டு அப்படின்ட்டு, இவங்க சொல்றாங்க அவரை பார்த்து ஒன்னாலதான் லேட். இப்படி மாத்தி மாத்தி ஒரு சண்டை போட்டுட்டே காம்படிஷனை அட்டன் பண்றாங்க. கடைசியில ரிசல்ட் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஜட்ஜ் இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பை சொல்றாங்க. அதாவது ஒரு விலை உயர்ந்த ஒரு கார் ஒன்ன பரிசா கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல எதை வச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அப்ப அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இந்த 2 கப்பலும் நிறைய கருத்து முரண்பாடோடய பேசினாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கும், இப்படித்தானே கேட்பாங்க காம்படிஷன்னாலே. இது எல்லாமே ஒண்ணு தெற்கு ஒண்ணு வடக்குன்ற மாதிரியே தான் பதில் வந்துட்டே இருந்துச்சு. அப்படி நிறைய கருத்து முரண்பாடுடைய தம்பதிகளாக இருந்தும் அவர்கள் பிரியவே இல்லாமல் கிட்டத்தட்ட 45 வருஷம் இணை பிரியாமல் வாழ்கிறார்கள் தான் அவங்கதான் லவபிள் கப்பல் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கருத்து முரண்பாடு என்பது கட்டாயம் வரத்தான் செய்யும். கருத்து முரண்பாடு வர 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 அந்த என்ன கருத்து முரண்பாடுக்கு மத்தியிலும் அந்த அன்பை விடாமல், அந்த காதலை விடாமல் வாழ்கிறாங்க பாருங்க. அதுதான் ஒரு சிறந்த தம்பதியினுடைய இலக்கணம் அப்படிங்கறத நமக்கு அதுல விளங்க முடியுது. அன்பிற்கினியவர்களே, அப்ப இந்த மனைவிங்கிற ஒரு புது உறவு கணவனோடு வாழக்கூடிய காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, பாராட்டை எதிர்பார்ப்பாங்க, கன்சோலிங் எதிர்பார்ப்பாங்க, ஆதரவை எதிர்பார்ப்பாங்க, அரவணைப்பை எதிர்பார்ப்பாங்க, இது நிறைய டச்சிங்கை எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது ஒரு கணவனுடைய கட்டாய கடமை அப்படிங்கிறத நாம உணரணும். அடுத்ததா கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு. இந்த உறவு லைஃப்குள்ள வரும்போது, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உறவு வரும்போது பிராங்கா சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவருடைய அன்பு முழுக்க முழுக்க எனக்கு மட்டும்தான் கிடைக்கும், என்னை விட்டு யாருக்கும் போயிடக்கூடாது, அவர்களுடைய குடும்பத்தவர்களா இருக்கட்டும், அவர்களுடைய நட்பு வட்டமாகட்டும், அவங்க எல்லாரையும் தாண்டி என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு. இதுதான் பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்ட்டு. இதுல என்ன ஒரு தவறு செய்யறோம் அப்படிங்கிறத நாம் உணரணும். ஏன்னு சொன்னா, தாய் தந்தையருக்கு ஹித்மத் செய்தாதான், உறவுகளோடு ஒட்டி வாழ்றதுக்கான வாய்ப்புகளை நம்முடைய கணவன்மார்களுக்கு நாம ஏற்படுத்தினா மட்டும்தான் அது எப்படிப்பட்ட வாழ்வாக அமையும் அப்படின்னா, நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். அவர்கள் சொர்க்கம் செல்றதுக்கு நாம தடையாக இருக்கிறோமா? தாய் தந்தையரை பார்க்க விடாம, இல்ல அவங்களுடைய சகோதர சகோதரிகளோட அவர்களோட உள்ள நெருக்கத்தை எல்லாம் நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆண் சொர்க்கம் செல்வதற்கு அந்த பெண் தடையாக இருக்கிறான். அப்ப இது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஆண் தன்னுடைய தாயை ரொம்ப நேசிக்கிறானோ அந்த ஆண் கட்டாயம் தன்னுடைய மனைவியை அதிகம் நேசிப்பான். அவ தாயுடைய நேசம் குறைய தாயிடம் இருந்துள்ள அந்த நேசத்தை குறைக்கணும்னு நினைக்கும் போது அது கட்டாயம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக மாறிடக்கூடாது. அதே போல பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பழைய தப்பு எல்லாம், எப்பயோ நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம், எப்பயோ நடந்து முடிஞ்ச பிரச்சனை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். என்னுடைய கல்யாணம் முடிஞ்சு அந்த 2வது நாள் இருக்கு பாருங்க, உங்க அம்மா இதை சொன்னாங்க, உங்க அக்கா இதை சொன்னாங்க, இல்ல நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத எல்லா வருஷமும் சொல்லும். 40 வருஷமா சொல்லிட்டே இருப்பாங்க. இது மிகப்பெரிய தவறு. இது என்ன ஆக்கும் அப்படின்னா பெரிய ஒரு இரிட்டேட்டிங்கா உண்டு பண்ணலாம்.
ஆண்களை பொறுத்த வரைக்கும் தவறு நடந்தாலும் சரி அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டு போற ஒரு டைப்பா இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிஸ்டேக்ஸை வந்து திருப்பி 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 சொல்ல 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 அந்த கணவனுக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஆகும்போது இப்ப கணவன் எனும் உறவின் அந்த அந்த ஒரு முக்கியமான அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நடந்து முடிந்த தவறுகளை, நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றக்கூடிய விஷயத்தை பெண்கள் கட்டாயம் கைவிட்டோம் என்று சொன்னால் அந்த கணவன் என்னும் உறவை அழகான முறையிலே கைப்பற்றி அழகான முறையிலே கொண்டு செல்வதற்கு நமக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும். அடுத்ததா குழந்தை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். திருமணமான ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்க்கையை நடத்தினதுக்கு அப்புறம் இந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு புதிய உறவு வரும். எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு உறவு. குழந்தையை பிடிக்காது அப்படின்ட்டு யாரும் கிடையாது, அப்படித்தானே? சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு அழகான உறவுக்குள்ள இருக்கும்போது இதுல பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு ரோல் வருது. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ரோல் அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா கருவுல இருந்தே ஆரம்பிக்குது. பொதுவா ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பொதுவான ஆண்களை பத்தி நான் பேசுறேன். இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் இது கருவுல இருந்தே சுமக்கிறது, இந்த குழந்தையினுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறது, எல்லா முடிவெடுக்கிறது, குழந்தைக்கு உடல்நிலை ஆகட்டும், குழந்தையுடைய படிப்பு சார்ந்த விஷயமாகட்டும், அவருடைய ஃபியூச்சர் சார்ந்த விஷயமாகட்டும், எல்லாமே தாயுடைய கையில விட்டுறலாம், அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான அபிப்பிராயம் நாம நினைச்சு வச்சிருக்கிறோம். குழந்தை கரு முதலையே எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பிக்கும், குழந்தை எல்லா விஷயத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கும். எத்தனையோ புத்தகங்கள்ல நாம படிச்சிருக்கிறோம், எத்தனையோ சபைகள் இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல கணவன் மனைவி நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் அந்த குழந்தை கருவுக்குள்ள இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு தெரியணும். நம்ம அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எல்லாம் முடிவெடுப்பாங்க, அம்மாவும் அப்பாவும் அன்போட பேசிக்கிறாங்க, சண்டை போடல, ஈகோ வச்சுக்கல, அவங்க மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எரிச்சல் பட்டுட்டு இல்ல, அவங்க அன்பு, அந்த அன்பு அப்படிங்கிற பாடம் அங்க ஆரம்பமாகுது. தாயும் தந்தையும் அன்பை பரிமாறுறாங்கல்ல, அங்க அந்த அன்பினுடைய பாடம் நாம குழந்தைக்கு பேரண்டிங் மூலமாக நாம வந்துட்டு கத்துக் கொடுக்கிறோம். குழந்தை பிறந்த பிறகு ஒவ்வொரு வீடுகளிலும் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நிறைய சிக்கல்கள். அதுல எங்களுடைய முறைப்படி இப்படித்தான் இருக்கணும், உங்களுடைய முறைப்படி இப்படித்தான் இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் குழந்தையை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த ஆணினுடைய தாய் தந்தையர்கள் இருப்பாங்க பாருங்க, ஆணினுடைய தாய் தந்தையர்கள் இல்ல பெண்ணினுடைய தாய் தந்தையர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய கண்ட்ரோல்ல மட்டுமே இந்த குழந்தை இருக்கணும், உம்மம்மா வீட்டுக்கு போயிடாத, அங்க போயிடக்கூடாது, அங்க இருந்துடக்கூடாது, அவங்களோட ரொம்ப நெருக்கம் ஆயிடக்கூடாது, இந்த பெண்ணினுடைய தாய் அவங்களுடைய உறவுகளோட இந்த ஆணுக்கு அந்த குழந்தைக்கு வந்து நெருக்கம் அதிகமாயிடக்கூடாது. இது என்னன்னா குழந்தைகிட்ட நம்மளே சொல்லி கொடுக்குறோம். என்ன அப்படி எப்படி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றது, உறவுகளை எப்படி உடைப்பது, இது நாம ஃபர்ஸ்ட் தவறான ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். இதுல இந்த பிரச்சனையை நம்ம தாய் தந்தையர் செஞ்சிருந்தாலும் தப்புதான், இந்த தப்பு நம்ம தாய் தகப்பன் செஞ்சிருந்தாலும் மிகப்பெரிய தப்பு. அப்ப ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, காபிராக இருந்தாலும் சரி முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி தாய் தந்தரை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்லி தந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட மார்க்கத்தை உள்வாங்கி விளங்கி இருக்கக்கூடிய நாம குழந்தைகளுக்கு வந்துட்டு உறவுகளை பிரிக்க நாம ஒரு நாளும் கற்றுக் கொடுக்க கூடாது. இந்த தவறுகளை நம்மளுடைய தாய் தந்தையர் செய்திருந்தாலும் அதுல இருந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மீட்டு கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழலிலும் குழந்தையின் முன்னாடி வைத்து பெற்றோர்கள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகள் முன்னால வைத்து பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ், விவாதம், சண்டை போடுறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நாளும் வச்சுக்க கூடாது. ஒரு சந்தோஷகரமான சூழல் இல்லாத நிலையில் உருவாகக்கூடிய குழந்தை புறக்கணிக்கப்பட்ட குழந்தையாக உருவாகும். அந்த குழந்தை வந்து இன் ஃபியூச்சர்ல அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய எல்லா விஷயங்களுமே வந்துட்டு முடக்கப்படுறதுக்கு இந்த ஒரு அட்மாஸ்பியர் காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர்? வீட்டுக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள தாய் தகப்பனுக்கு இடையில நெருக்கம் இல்லை, அவங்களுக்கு இடையில எப்ப பார்த்தாலும் சண்டை, இதை பார்த்து 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 உருவாகக்கூடிய குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. எல்லாரும் வாழ்றது குழந்தைக்காகத்தான், எல்லாருமே நம்மளுடைய குழந்தைகளுக்காகத்தான் நிறைய கஷ்டப்படுறோம். அதுல நாம செய்யற ஒரு முக்கியமான சாக்ரிஃபைஸ் என்னன்னா, ரொம்ப கோவம் வருதா, ரொம்ப சண்டை போடணும்னு தோணுதா, தனியா போய் சண்டை போட்டுறோம். குழந்தைக்கு முன்னாடி எந்த கட்டத்திலையும் சண்டை போடுற மாதிரியான ஒரு சூழலை நாம வைக்காமல் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளை கண்டிக்கிற விஷயத்துல நாம ஒரு தப்பு செய்யறோம். என்ன தப்பு அப்படின்னா, குழந்தைகளை கண்டிக்கும் போது ஒரு சில நேரங்கள்ல தந்தைமார்கள் கண்டிக்கிறாங்க, சில நேரங்கள்ல தாய்மார்கள் கண்டிக்கிறாங்க. அதாவது நான் சொல்றது தண்டனை கொடுப்பதல்ல, பனிஷ்மெண்ட் கொடுப்பதல்ல, கண்டிக்கிறோம். குழந்தைய ஒரு இடத்துல வந்துட்டு கண்டிக்கிறோம். கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா, ஒரு தாய் அந்த இடத்துல கண்டிச்சுட்டு இருக்கும்போது தந்தையானவர் ஓடி போய் இதை நீ செய்யாத, இப்படி பண்ணாத
அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த விஷயத்த நம்ம வந்துட்டு தடை போடும்போது, எப்ப பார்த்தாலும் குழந்தையை திட்டுறதே உனக்கு வேலையா போச்சு அப்படின்ட்டு அந்த தகப்பனோ இல்ல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய இன்ன உறவுகளோ மாமியாரோ யாரோ ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் குழந்தையை திட்டுறீங்க, எப்ப பார்த்தாலும் குழந்தையை கண்டிக்கிறீங்க, அதாவது குழந்தைகளே அவர்களுக்கு வலி ஏற்படும்படி அடிப்பதையோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லல. ஒரு சின்ன விஷயத்துல கூட குழந்தையை ஒரு த்ரெட்டனிங் பண்ண விடாத அளவுக்கு வீடுகள்ல நெருக்கடி ஏற்படும் என்று சொன்னால் அது கட்டாயம் அந்த குழந்தை தன்னுடைய தாயை என்ன நினைக்கும் அப்படின்னா, நான் சரியா இருக்கிறேன், அம்மா தான் தப்பு பண்றாங்க, நான் சரியா இருக்கிறேன், அம்மா தான் தப்பு பண்றாங்க, அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றாங்க, அம்மாவை திட்டுறாங்க, நான் செஞ்சது சரிதான் போல அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை தவறாக விளங்கிக்க வாய்ப்பு இருக்கு. அன்பிற்கினியவர்களே, சோ இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப கவனம் எடுக்கணும். இன்னும் ஒரு குழந்தை வளர்ப்புல நாம செய்யக்கூடிய இன்னொரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோர்களை இடம் இருந்து அந்த குழந்தைகள் இல்லாமல் தன்னுடைய தந்தையினுடைய பெற்றோர்களிடத்துல இல்ல தாயினுடைய பெற்றோர்களிட குழந்தைகளை வளர்க்க கொடுக்குறாங்க. இது பொதுவா இப்போ அது நம்ம பரவலா பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு தாய் தகப்பனும் அவர்களுடைய முன்னிலையில செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதை என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தாய் தகப்பன் கிட்ட இந்த பெற்றோர்கள் ஒப்படைச்சிடுறாங்க. ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் அப்படின்ட்டு, அதாவது வேலைகள் போறது இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தினால அங்க அந்த குழந்தைகளை வளர்க்க கொடுக்கும்போது அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துது. என்னன்னா, இந்த ஏதாவது டீனேஜ் இஷ்யூஸ் இருக்குல்ல, இந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கு வளர் இளம் பருவ குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிக்கல்கள், இந்த பிரச்சனைகள், இதை பற்றி நாம உட்கார்ந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா 75% 75% குழந்தைகள் தன்னுடைய தாய் தகப்பனுடைய கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் ஈஸியா தவறு செய்யறாங்க. அவங்களுடைய லோன்லினஸ், அவங்களுடைய தனிமை ஒரு பக்கம் காரணம், இன்னொரு பக்கம் நம்மை கவனிக்க ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு பக்கம் காரணம், மூணாவது காரணம்னா இவர்களை இவ்வளவு டீப்பா கவனிக்கிற அளவுக்கு அவர்களுக்கான அந்த அறிவு என்பது போதாதது ஒரு காரணம். அவர்கள் அந்த ஒரு ஜெனரேஷன் கேப் வந்துருச்சு பாருங்க. அந்த ஜெனரேஷன் கேப் என்ன ஆக்கிரும் அப்படின்னா, இவங்களை சரியாக கண்காணிக்க தெரியாதவர்கள பாசத்தை கொடுப்பாங்க, அன்பை கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க, நல்லா வளர்க்க வச்சிருவாங்க, உடல் ரீதியா கூட நல்லா வளர்க்க வச்சிருவாங்க. ஆனா அவர்களுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு யாரால முடியாது அப்படின்னா இந்த தாத்தா பாட்டி கண்ட்ரோல்ல வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒருத்தங்க ஒரு மிகப்பெரிய கல்வியாளருங்க. அவங்க ஒரு தலைமை ஆசிரியராக அரசு பள்ளிகளிலே பணியாற்றிய ஒரு ஆசிரியை. கல்வி பணியிலே இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வெறியுடைய ஆசிரியன்னு தான் வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன, அவங்க செஞ்ச ஒரு தவறு என்ன ஆக்கிடுச்சு அப்படின்னா, அந்த குழந்தைய அவங்களுக்கு இலக்க வச்சிருச்சு. அந்த குழந்தைய அவர்களிடத்திலே வளராமல், ஒரு ஆண் மகனை தன்னிடத்துல வளர்க்காம தன்னுடைய தாய் தகப்பனுடைய கண்ட்ரோலை விட்டுறாங்க. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சோதனை என்றே சொல்லலாம். எல்லா முகல்லாக்கள்லையும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. போதைப் பொருட்களுக்கு ஆண் குழந்தைகள் அடிமையாகுது. 15 வயசுல அடிமையாகுது அந்த புள்ள. 16, 17 வயசுல அந்த குழந்தையினுடைய அந்த போதைப் பொருள் அடிமைத்தனம் அதிகமாகி விபத்தில் சிக்கி மரணம் அடைந்தான் ஒரே ஒரு ஆண் குழந்தையை அந்த பெண் இழந்துடுறாங்க. பார்த்தீங்களா? இது எங்க அடிப்படை பிரச்சனை அப்படிங்கறது ரொம்ப நம்ம நுணுக்கமா ஆய்வு பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அந்த தாயினுடைய கண்காணிப்புல வளரல. இவனுடைய போறது வர்றது, இவன் எங்க போறான் வர்றான் இப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த குழந்தையை அந்த தாய்க்கு தவற விட்டுருது. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளிடத்துல ரொம்ப அன்பா இருங்க, ரொம்ப நேசமா இருங்க. நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உபதேசத்துல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, யா புனைய, என் அருமை மகனே. நம்ம இன்னைக்கு இது இந்த வார்த்தை வீடுகள்ல கேட்க முடியுதா? நம்ம அந்த அந்த செல்லமே கண்ணே அப்படின்ற அழைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் குறைவாக இருக்கு. ரொம்ப நெருக்கடி. அதுக்கு நெருக்கடிக்கு மத்தியில நமக்கு நிறைய டிவி சீரியல் பக்கம் டைவெர்ட் ஆக வேண்டியிருக்கு. அதே மாதிரி சோசியல் மீடியாஸின் பக்கம் டைவெர்ட் ஆக வேண்டியிருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் உள்வாங்கும் போது அல்லாஹ் தாலா கொடுத்த டைம் என்னவோ 24 மணி நேரம் தான். சோ இந்த குழந்தைங்கிறது ஒரு இரிட்டேஷனாக வரும்போது என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, அந்த அன்பை அங்க வெளிப்படுத்துறதுக்கே நேரம் இல்லாத ஒரு சூழல் ஆகிறது. பெற்றோர்களே, குழந்தைகளை, இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடிய நீங்க குழந்தைகளை அன்பை கொண்டு இன்னும் அலங்கரிங்க, அன்போடு அலைங்க. இதுதான் நமக்கு குர்ஆன் சுன்னாஸ் ஆட்டி தரக்கூடிய அழகான நெறிமுறை. யா புனையன் அலைங்கன்னு சொன்னாங்க, என் அருமை மகனேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 7 வயசானா அந்த குழந்தைகளை தொழும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 10 வயசாகும் போது தொழாவிட்டால்
பார்த்தால் அவர்களை அடியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஹதீஸுடைய பாதி பகுதியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதை 10 வயதாகும் போது அடியுங்கள் சொன்னாங்க பாருங்க, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். 7 வயசாகும் போது தொழும்படி ஏவுங்கள்னா அப்பல இருந்தே 3 வருஷம் பிராக்டிஸ் அவனுக்கு தேவைப்படுது. ஒரு குழந்தை அந்த குழந்தையினுடைய உருவாக்கத்திற்கு, அந்த குழந்தையினுடைய மௌத்தாவுற காலகட்டம் வரைக்கும் ஒரு அமலை தொடர்ச்சியா செய்யுங்க அல்லாஹ் தஆலா காட்டித்தான்னா அது தொழுகை அப்படிங்கிற விஷயம். மத்த அமல்கள் கூட சில நேரங்கள்ல விதிவிலக்கு இருக்கு. ஆனா தொழுகையை மட்டும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம மௌத்தாகிற வரைக்கும் அந்த தொழுகையை தொடர்ச்சியா செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தொழுகையினுடைய விஷயத்துல 3 வருஷம் பிராக்டிஸ் கொடுக்க சொல்லிச்சு இஸ்லாம். நாம என்ன செய்யறோம், 7 வயசுல விட்டுறோம், 7.5 வயசுல விட்டுறோம், 8 வயசுல விட்டுறோம், 8.5 வயசுல விட்டுட்டு 9, 9.5 முடிஞ்சதுக்கு அப்புறம் 10வது வயசுல எடுக்கம்ப அப்படின்றோம். அப்போ இது என்ன ஆக்கிடுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஏதோ நிர்பந்தத்தின் பேர்ல அவன் தொழுகையை ஆரம்பிக்கிறான். இதை இதனாலதான் அந்த தொழுகை என்ன ஆகல, தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை ஆகல, உணர்வு பூர்வமான தொழுகை ஆகல, நான் வெற்றியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்கான தொழுகை ஆகல, என்னுடைய பேரண்ட்ஸ் உடைய ஃபோர்சிங்ல பண்றேன், அவங்களுடைய கம்பல்ஷனுக்காக பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நாம இன்னைக்கு இளம் தம்பதிகளாக இருக்கிற நிறைய பேர் இந்த பயில் ரங்கத்துல இருக்கீங்க. தொழுகை விஷயத்த முதல் பிள்ளைங்களுக்கு நீங்க எந்த ஒரு சூழல்லையும் அதுல காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. தொழுகை விஷயத்துல அவர்களுக்கு பிராக்டிஸ் கொடுங்க. குடும்பத்தோட நம்ம தொழுகையை பிராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா மத்த எல்லா நல்ல பண்பும் அங்க சேர்ந்துடும். இதுல ரொம்ப இன்னொரு வேதனை என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், இந்த பெண் பிள்ளைகளை பற்றின ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே அம்மா பிள்ளைகளாகவே மாறிட்டாங்க. அம்மா இல்லைன்னா இயங்க முடியாது, அம்மா இல்லைன்னா எதுவுமே இயங்க தெரியாது. ஒரு 20 வயசு வரைக்குமான ஒரு பெண் குழந்தைக்கு, 20, 22 வயசுல இருக்கிற பொன் பிள்ளைக்கு என்ன தெரியாது, தன்னுடைய தாய் இல்லைன்னா எதையுமே அடுத்தடுத்த கட்டம் செய்ய தெரியாது. இதுவும் இப்ப குடும்ப வாழ்க்கையில இதுவும் ஒரு பிரச்சனையா போயிருக்கு. இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் பார்க்கும்போது தன்னுடைய தாய் இல்லைன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியல. இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு அம்மா கிட்ட கேக்குது, என்ன பண்ணணும், எல்லா விஷயத்துக்கும் கேட்டு செய்யக்கூடிய ஒரு சூழல். அன்பிற்கினியவர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில ஒரு எம்என்சி பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு ஒரு படிச்ச பொண்ணு வேணும் அப்படின்றதுக்காக பிஇ வரைக்கும் படிச்ச ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு சந்தோஷமா அந்த தம்பதிகள் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில குடியேறாங்க. அவங்க குடியேறி இருந்து மொத்தம் 3 நாளில அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி சூழல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, முதல் நாள் அந்த பொண்ணு சமைக்க ஆரம்பிக்குது. எப்படி, யூடியூப் பார்த்து சமைக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு தேவைக்காக யூடியூப் பார்த்து எல்லாரும் சமைக்கிறதா இருந்தாலும் என்ன ஆகுது, எதை சமைக்க ஆரம்பிக்குது, வெங்காயத்தை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து சமைக்க ஆரம்பிக்குது. இது நான் உண்மையை சொல்றேன், இது சுவாரஸ்யத்திற்காக ஏதோ சொல்றது இல்லை, நடந்த சம்பவம். என்னன்னா, வெங்காயத்தை கட் பண்ணும்போது கையையும் சேர்த்து கட் பண்ணிடுது. ஒரு கட்டத்துல கையில கீறல் விழுந்து பிளட் வந்த உடனேயே அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல. யாரு, ஒரு பிஇ கிராஜுவேட், கையில பிளட் வந்த உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு தெரியல. மயக்கம் போட்டு அந்த பொண்ணு விழுந்தது. ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்டே கூடிடுது. இந்த பையன் மேலதானே ஒரு தவறான சிந்தனை வரும். ஒருத்தருடைய கனவோட தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு வந்த அந்த பையனால தொடர்ச்சியா அந்த பொண்ணோட பயணிக்க முடியாம திருப்பியும் அந்த அம்மா வீட்டுக்கே அனுப்பி அங்க வச்சு அவங்கள சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் வருது. அப்படின்னா எத்தனை கனவுகளோட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை நுழையிறாங்க. அப்போ நமக்கு எப்படி கனவுகள் இருக்கும், ஒரு ஆணுக்கு எப்படி கனவுகள் இருக்குமோ அதே மாதிரி பெண்ணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கு எப்படி கனவுகள் இருக்குமோ ஆணுக்கும் இருக்கும். அப்ப இந்த இரண்டையும் சரிசமமாக கொண்டு போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அழகான கலை. இது பெரிய ரிஸ்க் எல்லாம் இல்லை, அழகான கலை. அதனுடைய நுட்பங்கள் தெரிஞ்சு பயணிக்கக்கூடிய பட்சத்துல சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். இது குழந்தை வளர்ப்புல இது நாம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, குழந்தைய இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வேலை செய்ய சொல்லணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை இருக்கு, நமக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை இருக்கு அப்படின்னா அதனுடைய ஷூ லேசா அதையே கட்ட சொல்லணும். அது சார்ந்த சில விஷயங்களை அதை தனியா நம்ம இண்டிவிஜுவலா செய்ய பிராக்டிஸ் அடிக்காத வரைக்கும் அந்த குழந்தைகள் நம்மை சார்ந்தே இருப்பார்கள். நம்ம அது ஒரு பெருமையா நினைச்சுக்கிறோம், நம்மளை சார்ந்தே இருக்கிறது, நம்ம தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், நம்ம தான் எடுத்து வைக்கணும்ன்றது ரொம்ப ஒரு பெருமையாக நம்ம நினைச்சுக்கிறோம். அது மிகப்பெரிய ஆபத்தாக பின் நாட்களில் அந்த குழந்தைக்கே மாறிவிடும். எந்த ஒரு குழந்தை தன்னுடைய சுய வேலைகளை தானே செய்யற அளவுக்கு அதனுடைய பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறதோ அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது பின் நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு ஷைனிங்கான ஒரு குழந்தையாக உருவாகும். எதையும் தானே சிந்திக்கும், தன்னுடைய பிரச்சனைக்கு தானே முடிவெடுக்கும். அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தை வளர்ப்புல இது எல்லாத்தையும் நாம கட்டாயம் நாம கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பிள்ளைகள் மற்றும் மனைவிமார்கள் கண்குளிர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த துவாவை பொறுத்த வரைக்கும்
ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அய்யுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, என்னுடைய வாழ்க்கை துணையிலிருந்தும் என்னுடைய சந்ததியிலிருந்தும் என்ன ஆக்கு, கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக. இது நேத்து உங்களுக்கு இதுதான் இதனுடைய சப்ஜெக்ட் ஏகப்பட்டது, அக்குவேர் அணிவேரா உங்களுக்கு பேசப்பட்டாச்சு. அதுக்குள்ள நான் வரல, கீழே பாருங்க. வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, தக்குவாதாரிகளுக்கெல்லாம் இமாமாக என்னுடைய பிள்ளையாக்கு. யாருக்கு இமாமாக? இமாம்னா தலைவராக, பெரிய லீடராக்கு. சின்ன டீம் இல்ல, தக்குவாதாரிகள்லாம் இருப்பாங்க, இறையச்சவாதிகள்லாம் இருப்பாங்க. இறையச்சவாதிகள் அப்படிங்கிற அந்த சபையில என்னுடைய குழந்தை தலைவனாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பேரண்டிங்ல நாம் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அதுக்காக நாம எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன? அந்த தக்குவாதாரிகளுடைய தலைவனாக உருவாகணும்னா நம்ம பிள்ளைக்கு என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இறையச்சம் இருக்கணும், இறைவன் பாக்குறாங்கிற அந்த உணர்வு இருக்கணும், மற்றவர்களால நான் கவனிக்கப்படுறேங்கிற உணர்வு இருக்கணும். இது எல்லாம் இருந்தாதான் அவன் தலைவனாக உருவாக முடியும். அப்போ இது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ப்புல நாம நம்மளுடைய அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவர்களுடைய விருப்பத்துக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். அதுல சொல்ற ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தான் இத அனுபவிக்கல சின்ன வயசுல, நாம வாங்கி கொடுக்கல, நம்ம பேரண்ட்ஸ் செய்யல. என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம், அவன் என்னெல்லாம் கேட்கிறானோ எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாமே கிடைக்கும் 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 அப்படிங்கிற ஒரு மனதளவுடைய அந்த குழந்தையை ஒரு காலம் உருவாக்க கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, ஏற்றம் இறக்கம் வாழ்வில் வரும்போது அதை சமாளிக்க தெரியாதவனாக நாம இருப்போம், இறக்கவும் இருக்கும். பணம் கொடுத்து பொருள் வாங்குற பொருளை எல்லாம் வாங்கிடுவான். சில நேரங்கள்ல பணம் கொடுத்து வாங்க முடியாத சில பொருட்கள் இருக்கும். அதை கூட அவங்களுக்கு அடைய முடியாதனுடைய விளைவாக அந்த குழந்தை தவறான ஒரு முடிவுக்கு போயிடக்கூடாது. அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்வில எல்லா நஷ்டம் நலம் நஷ்டம் எல்லாத்தையும் அந்த குழந்தையோட ஷேர் பண்ணி பேசி, அந்த குழந்தைக்கும் என்ன இது இருக்கு, நம்மளுடைய நிலைமை இது, நமக்கு இது செய்ய முடியும், இது செய்ய முடியாது அப்படிங்கிற யதார்த்தங்கள் என்னவோ எல்லாத்தையும் புரிய வச்சு நம்ம குழந்தை வளர்ப்புல ரொம்ப அதை கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான உறவு என்னன்னா, திருமணம் முடிச்சு ஒரு வீட்டுக்குள்ள செல்லக்கூடிய பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு புது உறவு இருக்கும். அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணினுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு புது உறவு அந்த ஆணுக்கும் ஏற்படும். இதுல குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, திருமணத்திற்கு முன்னாடியே அந்த மாமியார் அப்படிங்கிற ஒரு ரோலை பத்தின ஒரு பிம்பம் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, இப்படித்தான் இருப்பாங்க, அவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, மாமியார்னாலே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு அவங்களுடைய மைண்டுக்குள்ளே அது இமேஜின் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய புத்தகங்கள்ல வரக்கூடிய செய்திகள், நிறைய நம்ம பார்க்கக்கூடிய சில மூவிஸ்ல வரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் பார்த்து மாமியார் இப்படி இருப்பாங்கன்ற அந்த பெண் போறாங்க. இது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இருக்கிறாங்க அந்த செய்திகள் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லப்படல. அந்த மாதிரியே இல்லாம சரியான முறையில ஒரு தாய் பாசத்தோடு கவனிச்சு கொள்ளக்கூடிய இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படாமல் போகக்கூடிய பெண்கள் அதையேதான் ரொம்ப அந்த போக்கஸிலே இருப்பாங்க. குறிப்பாக பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும், கணவனுடைய பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பார்கள் என்றால், மரியாதை அதிகம் எதிர்பார்ப்பார்கள். அதுல தப்பே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு ரொம்ப தேவை என்னது, மரியாதையை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படிப்பட்ட மரியாதை? ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னாலும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணணும், நம்ம கிட்ட இந்த செய்தியை சொல்லணும். நாம ஒரு வெளியே போறோம், ஒரு கணவனோட வெளியே போக வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னா, ஒரு 2 நாள் வெளியே போறோம், இல்ல ஒரு 1 hour வெளியே போறோம், ஒரு 2 hours வெளியே போறோம் அப்படின்னா, அது நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லி ஒரு மரியாதைக்காக சொல்லிட்டு வெளியே போகணும் அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க. இதுல நாம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, எல்லாம் ரெடியாகி நம்ம என்ன சொல்லுவோம், வெளியே கிளம்பிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றது வேற, போலான்னு நினைச்சிருக்கேன்னு சொல்றது வேற. ஒரே விஷயம். வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறதுல நமக்கும் அவர்களுக்குமான அந்த பாண்டிங் அப்படிங்கிறது அழகாக கிரியேட் ஆகுது. அப்ப இந்த புது உறவுகளோடு நம்ம பயணிக்கும் போது ரொம்ப கவனமா பயணிக்கணும். நம்ம வீட்டுல பேசுற மாதிரி, நம்மளுடைய நாம் பிறந்து வளர்ந்த வீட்டுல பேசுற மாதிரியான சில வார்த்தை நயங்கள் வரும்போதுதான் அது ஆரம்பத்திலேயே சில சிக்கல்களை, உறவுகள்ல விரிசல்களை ஏற்படுத்துறது. ஆக எப்பவுமே மரியாதையை அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உறவு என்ன அப்படின்னா, இந்த கணவனுடைய தாய் தந்தையர் அப்படிங்கிற உறவு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெற்றோர்கள், கணவனுடைய பெற்றோர்கள் என்பவர்கள்
தன்னுடைய மகனிடமும் மரியாதையாக அந்த மனைவி என்பவள் நடந்து கொள்ளணும் அப்படிங்கறது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க, ரொம்ப கவனிப்பாங்க. மரியாதையா நடந்துக்கிறாங்களா, இவங்களுக்குள்ள பேச்சு வழக்கு எப்படி இருக்கு, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னா எல்லா மனுஷனுடைய இயல்பு அதுதானே, நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கணும். சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தம்பதிகள் இந்த விஷயத்துல உங்களுக்கு யாருக்காவது கருத்து முரண்பாடு கூட இருக்கலாம். இதுல ஹலால் ஹராம, இதுல மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதை தாண்டி நாம பார்க்கும்போது பொதுவாக பெண்கள் ஆண்களை, அதாவது கணவன்மார்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. சட்டுன்னு பேர் சொல்லி பெற்றோர்கள் முன்னிலையில அழைப்பாங்க. இது ஹலாலா ஹராமா, இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹாஜரா அலி இஸ்லாம் அழைக்கலையா, இதுல மார்க்க விஷயங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நான் சொல்வது என்னன்னா, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம், நாம போன வீட்டுல ஒரு கட்டமைப்பு இருக்கும், நாம போன வீட்டுல ஒரு நெறிமுறை இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம வீட்லயும் பிரியாணி சாப்பிட்டுருப்போம், அவங்க வீட்லயும் பிரியாணி சாப்பிட்டுருப்போம். ஆனா ஒரே பிரியாணிங்கிற பேரு தான் ஒண்ணு, செய்யற அந்த மெத்தட்ல வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு ஊருக்கு ஊர் வித்தியாசப்படுதா, ஒரு தெருவுக்கு தெருவு வித்தியாசப்படுதா? அப்ப இந்த வித்தியாசம் அப்படிங்கிறதோட தான் இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ என்ன நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம போன வீடுகளுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை அவங்க ஏத்துக்க தயார் இல்லை என்று சொன்னால், கட்டாயம் அது மாதிரியாக பொது வெளிகள்ல நீங்க தனிமையில இருக்கும்போது என்ன வேணாலும் அழைச்சிக்கோங்க, அது கணவனுடைய விருப்பத்தின் பெயர்ல. அது பொது வெளிகள்ல அழைப்பது அப்படிங்கிறது அது கலாச்சார ரீதியாக சிலர், பெரும்பாலான பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இது என்ன ஆகுது, மனைவி அந்த பெண்ணின் மேல ஒரு விதமான ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுது, அந்த பெண்ணின் மேல ஒரு விதமான சிந்தனை ஏற்படுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நிறைய ஹெல்ப் பண்றது மனைவிக்கு, அதாவது துணி காய போடுறதுக்கு, இல்ல துணியை மடிச்சு கொடுக்கறதுக்கு, இல்ல துணி அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயங்கள்ல, அது ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒவ்வொரு தேவைகள் வரும் பாருங்க. அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறதையும் சில பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது தப்பு சரி, இந்த விஷயத்துக்கு நான் போகல. சில பெற்றோர்கள் இதை ஒரு அவமரியாதையா நினைப்பாங்க. என்னுடைய பையன் அவன் ஃப்ரீயா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எந்த வேலையும் செய்யாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் திருமணம் பண்ணி வச்சேன். இப்ப பாரு அந்த பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சுட்டு கிடக்குறான். இது வருதா இல்லையா வீடுகளுக்குள்ள? சோ இதை என்ன ஆக்க மாட்டாங்க, பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம இந்த விஷயங்களை பேசும்போது விதண்டாவாதத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேலையை தானே செய்தார்கள் அப்படின்ட்டு சொல்ல ஹதீஸை நம்ம எடுத்து போடுறோம். என்ன அப்படின்னா, தன்னுடைய வேலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே செய்தார்கள் என்ற ஹதீஸ் ஏன் பதியப்பட்டிருக்குன்னா, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் தன்னுடைய வேலையை தானே செய்யற அளவுக்கு சிம்பிளான ஒரு மனிதராக இருந்தார் என்பதற்காகத்தான். இந்த மாதிரி செய்திகளை நாம இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு, நம்ம இருக்கக்கூடிய குடும்ப கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதை நெறிப்படுத்தி சரிப்படுத்தி கொண்டு போகப்படுது நமக்கு ஒரு நல்ல ஒரு பேரை, நல்ல ஒரு பிம்பத்தை அந்த வீடுகளுக்குள்ள பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஏற்படுத்தும். இப்ப இதுல இந்த ஆண்களும் கவனமா இருக்கணும். நம்ம இந்த மாதிரி பொது சபைகள்ல நம்மளுடைய பெற்றோர்களுக்கு இது பிடிக்காது. ஏன்னா இப்ப ஆண்களை விடவும் பெண்கள் தான் அதிகமா கணவன் சார்ந்த உறவுகளோட நிறைய பழகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய மரியாதைக்கு அது குறைச்சல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கணவனுடைய தாய்மார்களுக்கும் இந்த மருமகளுக்குமான உறவுல வரக்கூடிய விரிசல்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பொதுவா எப்படி அப்படின்னா, இவங்க சமையல் விஷயத்திலையும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, தன்னுடைய மகன் தன்னுடைய விருப்பப்படி இருக்கணும் அப்படிங்கறத நினைப்பாங்க. அது நினைக்கிறத காலங்களும் நாட்களும் தான் மாற்றுமே தவிர்த்து, நம்ம போய் 2 மாசத்துல 3 மாசத்துல மொத்தமா மாத்திடலாம் நினைச்சோம்னா அது பெரிய சிக்கலா மாத்திரும். இன்னும் ஒரு சில தாய்மார்கள் இருப்பாங்க, என்ன அது தெரியுமா, கிச்சன்ங்கிறது அவங்களுடைய ஏரியா, வீட்டினுடைய கிச்சன் அப்படிங்கிறது என்னுடைய ஏரியா, நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். சோ என்னை தாண்டி யாரும் அதுல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துடக்கூடாது. இது ஒரு வகையான மாமியார். இன்னொரு வகையான பெண்கள் இருப்பாங்க, எப்படின்னா மொத்தமா எல்லா வேலையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, மொத்தமா எல்லாத்துலயுமே அவங்கள கலந்து விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, அதுவும் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாகத்தான் அமையும். அப்ப சில நாட்கள், காலங்கள், சூழல்கள் மாற 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 மாறதான் இது எல்லாத்துலயும் மாற்றம் வரும். நாம ஒரே நாள்ல 2 நாளில 3 நாளில 3 மாசத்துல எல்லாம் மாத்துறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு இயல்பிலேயே என்ன ஒரு குணத்தோட இருப்பார்கள் அப்படின்னா, எப்படி இந்த மருமக வீட்டுக்கு போகும்போது மாமியார்னா இப்படிப்பட்ட ரோல் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தோட போனாங்களோ, அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணப்பட்டது என்ன அப்படின்னா, புதுசா மனைவி வந்துட்டா, புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டா, உன் பையன் உன்னை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாட்டுல நடக்குது, 98% வீடுகள்ல இது நடக்குது. அதனால அவங்க நினைக்கிறது தவறு இல்லை.
இன்னைக்கு இருக்கக்கூடிய படிச்ச மக்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக வாழ்வினுடைய சமகால நிகழ்வுகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய பெண்கள் நம்மளாலேயே சில விஷயங்களை பொறுத்துக்க முடியலன்ற போது அவங்க ஒரு கொஞ்சம் நமக்கு முன்னாடியான ஒரு ஜெனரேஷன். அப்ப எப்படி அவங்க எல்லா விஷயத்தையும் இவ்வளவு ஆழமா யோசிப்பாங்க? அதனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பதட்டம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன் தன்னை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில விஷயங்களை ரொம்ப கவனமா எடுப்பாங்க. தன் மகன் தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கிச்சன் ஏரியாவை தான் கைக்குள்ளே வச்சுக்கிறது, சமையல் தன் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே தான் சமைச்சு ஏன்னா அவங்க நெருங்குறதுக்கு அதெல்லாம் ஒரு பாலமாக வச்சிருப்பாங்க. இருந்துட்டு போட்டுமே, சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே, இதுல என்ன வந்தது நமக்கு? இந்த மாதிரியான விஷயங்கள்ல கட்டாயம் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கும் சரி அவர்களுக்கும் சரி ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள்ள ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம பக்குவப்படணும். அந்த இப்போ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சில கால சூழல்கள் நிறைய பேர் வெளியூர்கள்ல கணவன் மனைவியுமாக இருப்பார்கள், வேலை வாய்ப்பின் விஷயமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், வெளியூர்கள்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல கணவனுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க நாம பராமரிக்கப்பட வேண்டியவங்க எல்லாம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட சூழல்லையும் நம்ம வெளியூர்கள்ல இருக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் போன்லயாவது அவர்களோட உறவாடணும். என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன தேவை, உங்களுக்கு என்ன செய்யுது, உடம்புக்கு எப்படி இருக்கு, எல்லாத்தையும் விசாரிக்கும் போது இதுதான் அங்க ஒரு நெருக்கத்தை உருவாக்கும். நம்மளுடைய குழந்தை இருக்கு, அந்த குழந்தையை தாத்தா பாட்டியோட பேச வைக்கணும். இதெல்லாம் இல்லாத வரைக்கும் இந்த மாதிரியான உறவுகளை விரிசலை ஏற்படுத்தி நம்ம போனோம் அப்படின்னா குடும்ப வாழ்வுல எங்க அன்பு வரும், எங்க சந்தோஷம் வரும், எங்க மகிழ்ச்சி வரும், எங்க வரக்கத்து வரும்? வாய்ப்பே இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கான முயற்சிகள்ல இந்த இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் கைகோர்த்துதான் அதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம தவறாம இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நெருங்குறேன் என்னுடைய அந்த இன்லாஸ், அதாவது அவங்களுடைய மதர் இல்லா அண்ட் ஃபாதர் இல்லா, மாமனார் மாமியார நான் ரொம்ப கவனிக்கிறேன், ரொம்ப அவங்களோட அன்னோன்யமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறேன். பட் அவங்க நெருங்கவே மாட்டேன்றாங்க, என்னை அகழ்த்தி வச்சே பாக்குறாங்க. என்னுடைய மாமியார் ரொம்ப என்கிட்ட சிடுசிடுன்னு இருக்கிறாங்க, கோபமாகவே இருக்கிறாங்க. அப்படின்னா வேற வழி இல்லை. எதை நாம கொஞ்ச நாள் திணிச்சு கொண்டு வரோமோ அது ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் நம்ம கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். அவர்கள் வெறுப்பை காட்டினால் நீங்கள் அன்பை காட்டுங்க. அன்பை காட்ட 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 ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் அந்த அன்பு நமக்கு கட்டாயம் திரும்பி கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்துல அவர்களோட அன்பை காட்டுறதுக்கு மனசு வராதுதான். அதுல ஒரே இடத்துல நீங்க நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர்களுடைய சீரான வளர்ப்புனால, அவங்க சரியான வளர்ப்பு முறையினால தானே இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ஆணையம் எனக்கு கிடைச்சது. அவர்களுடைய நல்ல வளர்ப்பு முறை இருந்ததுனால தானே எனக்கு கணவனாக கிடைச்சது. அப்படிங்கறத நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், யோசிச்சு பாத்துறோம் அப்படின்னா நமக்கு செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி நமக்குள்ளேயே அந்த ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி குடும்ப வாழ்க்கை சீரா கொண்டு போயிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு ஆண் குழந்தைய எந்த அளவுக்கு நாம கவனமா வளர்த்துவோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கேள்விக்குறியாதான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுகள், இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் ரொம்ப பதட்டமான ஒரு சூழலை தான் நமக்கு உருவாக்குது. பட் அதே நேரத்துல அந்த விவரம் தெரியாத, கல்வி அறிவு இல்லாத அந்த தாய் தந்தையர்கள் ஒரு சரியான ஒரு வளர்ப்புல கொடுத்ததுனாலதான் அந்த அன்பையும் பாசத்தையும் பிணைப்பையும் அவர்கள் கொடுத்தார்கள். அதுல எந்த ஒரு விலகலும் இல்லாம அதை கடைசி வரைக்கும் சரியா கொண்டு போற கடமையும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம கட்டாயம் உணரணும். உடன் பிறப்புகளோட பேண வேண்டிய நெருக்கம், இந்த உடன்பிறப்புகளோட பேண வேண்டிய நெருக்கம் அப்படிங்கிற போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி. இப்ப ஆண்கள் அவர்களுடைய பெண்ணினுடைய அண்ணன் தம்பி அந்த உடன்பிறப்புகளோட பேண வேண்டிய நெருக்கம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய கெட்ட விஷயங்கள் எது நடந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து ஆலோசிச்சு நிறைய பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த மனசு சந்தோஷப்படும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவனுடைய உடன்பிறப்புகள், அது அக்கா தங்கச்சி இந்த மாதிரியான உடன்பிறப்புகளை ரொம்ப ஈஸியா நெருங்கிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு சாதாரண கலைதான். அவர்களை ரொம்ப பக்கத்துல நம்ம நெருக்கி கொண்டு போகணும் அப்படின்னா அவர்களோட நமக்கு ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி அவங்களுக்கு பெருசு பெருசா நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு பாசிபிளா இருக்கிற பட்சத்துல அது செய்யலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நல்ல நல்ல வார்த்தைகளின் மூலமாக நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க குழந்தைய நம்ம குழந்தைய மாதிரி கவனிக்கணும். அவங்க அவங்க வீடுகள்ல அவங்க சில நாட்கள் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுட்டு நம்ம வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் வருவாங்க. நம்ம அதை தவற நினைச்சுக்க கூடாது, இங்க உட்கார்ந்து சாப்பிட வந்திருக்காங்கன்ட்டு நம்ம எப்படிதான் எடுத்துக்கணும். இது அவங்களுடைய வீடு, அவங்க ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க. இதே மாதிரி நாம நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கு ஒரு நாள் இருக்கும், சரியா? அப்ப அந்த நேரத்துல நாம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நமக்கு அவர்களோட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம நெருக்கமான ஒரு சூழல்களை கட்டாயம் ஏற்படுத்தி கொள்றதுக்கு அதுல முயற்சி செய்யணும். ஏன்னா
நம்மளோட சிஸ்டர் இன்லாஸோட நாம எப்படி பழகுறோமோ, யங் கப்பிள்ஸ் ஆன நீங்க, அதுல குறிப்பா பெண்கள், நீங்க எப்படி பழகுறீங்களோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய மாமியார் நம்ம கிட்ட பழகுவாங்க. இதுல மாற்றமே இல்லை. நம்ம மகளை எப்படி கவனிச்சுக்கிறாங்க, எப்படி வந்தா எப்படி பழகுறாங்க, இல்ல அவங்க இவங்க மூஞ்ச காட்டுறாங்களா, அவங்க போட்டுன்ற மாதிரி ஏதாவது வேலை பார்க்கறாங்களா, ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்துதான் இது இங்க நமக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு ஒரு வகையில கணவனும் கவனிப்பார். அவருக்கும் வந்துட்டு தன்னுடைய சகோதரி வேணுமானவளாகத்தான் இருப்பார். அது வந்து இளைய சகோதரியா இருக்கலாம், மூத்த சகோதரியா இருக்கலாம், இவங்களை எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போற ஒரு அழகான ஒரு கலை. இப்ப நான் பேசுறது ஃபுல்லா யோசிச்சு பார்க்கும்போது எல்லாத்துலயும் பொறுப்பெடுக்க சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. எல்லாத்துலயுமே நம்ம பொறுப்பு தாங்கியவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த பொறுப்பை வந்துட்டு ஒரு பிளஷரோட செய்வோம், ஹாப்பியா செய்வோம், சந்தோஷமா செய்வோம். நம்மளுடைய பேர் பதியப்படணுங்க. நம்ம வந்து அவங்களை கவனிக்கிறோம் அப்படிங்கிற போது நம்மளுடைய தேவை அவர்களுக்கு வேண்டும் என்ற ஒரு நெருக்கம் ஏற்படும் போது நமக்கும் அவர்களுக்குமான உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு உறவாக அமையும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல அமைச்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம கிட்ட தேவை என்னன்னா, நம்மளுடைய அஹ்லாக், நம்மளுடைய என்னென்ன குணங்களை நம்ம சரிப்படுத்தணுமோ அந்த குணத்தை எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். மிகச்சிறந்த ஒரு நல்ல குணத்தை நமக்குள்ள உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இத்தனை உறவுகளையும் நம்ம ஈஸியா கடந்து வந்துடலாம். ஒண்ணுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. மன்னிக்கவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய வேஷ்டியை வந்துட்டு இழுத்து கட்டிட்டு துடைப்பகுதி தெரிகிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அவங்கள்ட்ட உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. பேசிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போறாங்க. அடுத்ததான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வராங்க. அப்ப அவங்கள்ட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. பேசிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க, வெளியே போறாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு ஃபர்ஸ்ட் பொசிஷனோ அதே மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வராங்க. அப்ப அடுத்தது யார் வரான்னு கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் சரிப்படுத்துறாங்க, கடகடன்னு சரிப்படுத்துறாங்க. ஏன் சரிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே சந்தேகம் கேட்கறாங்க. யா ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது அமைதியா இருந்தீங்க, எதுவுமே இல்லை, உங்களுடைய கால் பகுதி தெரிகிற மாதிரி இருந்தீங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்தீங்க, ஆனா உஸ்மான் ரலியல்லாஹுக்கு மட்டும் சரிப்படுத்தினீங்களே ஏன் கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை பார்த்து அவர் வந்து ரொம்ப வெட்கப்படக்கூடிய ஒரு சுபாவம். அவரை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுறாங்க. என்ன விஷயம் இங்க கவனிக்கணும் அப்படின்னா, எம்பத்தி நம்ம வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் ஷாப்புகள்ல வந்து அட்டன் பண்றோம்ல, அந்த எம்பத்தி தான் இங்க பேசுது, வேற எதுவுமே இல்லை. தன்னுடைய நண்பனுடைய உணர்வை தன்னுடைய உணர்வாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தாங்க. அவங்க வெட்கப்படக்கூடிய சுபாவம் உள்ளவர் அப்படின்னா அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றிக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தன்னை மாற்றிக்கிட்டாங்க. அப்படின்னா அந்த நேரத்துல தன்னுடைய நண்பனுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய குணத்தை கொஞ்சம் மாத்துறாங்க பாருங்க. இந்த எம்பத்தி மட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்துச்சுன்னா அந்த குடும்ப வாழ்வு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு நிம்மதியா இருக்கும். இது குடும்பத்துல மட்டும் வர வேண்டிய மாற்றம் அல்ல, சமூகத்துல வரணும், சமுதாயத்துல வரணும். எல்லாருக்கும் உள்ள பரஸ்பரம் இந்த எம்பத்திங்கிற விஷயத்த இதை வந்துட்டு நாம உணர்ந்து, இந்த எம்பத்திக்கு சொந்தக்காரர் இஸ்லாமியர்கள்னு சொல்றேன் நான். அப்ப இந்த இஸ்லாமியர்கள் இந்த எம்பத்தியை நாம வந்து உணர்ந்து செயல்படுத்த ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை வந்து மிக சிறந்த வாழ்க்கையாக, சந்தோஷகரமான வாழ்க்கையாக கட்டாயம் அமையும். இந்த எம்பத்தியில பிரச்சனை வரும்போதுதான் உறவுகள்ல சிக்கல் வர்றது. அதனால உறவுகள் வலுப்படும் என்று சொன்னால் பிறருடைய உணர்வை தன்னுடைய உணர்வாக மதித்தல். எம்பத்தி அப்படின்னா பிறருடைய உணர்வை தன்னுடைய உணர்வாக மதித்தல். அந்த ஒரு நெருக்கம், அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்குள்ளே நாம கட்டாயம் ஏற்படுத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஒரு மாணவன் ஒருவனுக்கு வாழ்க்கையின் விதிமுறையை ஒரு ஆசிரியர் பயிற்சி சொல்லி கொடுக்கிறார். போர்ட்ல, பிளாக் போர்ட்ல இத எழுதுறார். என்ன படி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது அந்த மாணவன் படிக்கிறான் 100 அப்படின்ட்டு. அடுத்ததாக ஒரு 0 போடுறாரு. இது என்ன படி அப்படின்னு சொல்றாரு. 1000 அப்படிங்கிறான். அடுத்ததாக ஒரு 0 போடுறாரு, படின்னு சொல்றாரு. 10,000 அப்படின்னு சொல்றான். ஒரு 0வை நெக்ஸ்ட் முந்தி போடுறாரு, இப்ப படின்னு சொல்றாரு. அந்த மாணவனால படிக்க முடியல. அவன் என்ன சொல்றான், 0 வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்ஸ்க்கும் என்ன இல்லை, வேல்யூ இல்லை அப்படின்னு. இதே போலதான் நம்மளுடைய உறவுகள் அப்படிங்கிறது வேல்யூபிளான விஷயம். நம்மளுடைய உறவுகள் அதை பின்தொடர்ந்து செல்ல நம்மளுடைய மதிப்பு என்பது உயரும். அந்த உறவுகளை
நாம விட்டுட்டு முன்னோக்கி சென்றோம் அப்படின்னா, இப்ப எப்படி 0 டிஜிட் போட்டதுக்கு அப்புறம் 0 டிஜிட் வந்ததுக்கு அப்புறம் மத்த எந்த டிஜிட்ஸுமே வேல்யூ இல்லாம ஆச்சுதோ அதே மாதிரி ஆயிடும் நம்முடைய வாழ்க்கையும். அப்போ உறவுகளை நாம கொண்டு நம்மளுடைய உறவுகளை நாம கைப்பிடிச்சு போக போக போகத்தான் நம்முடைய வாழ்வு என்பது மிகச்சிறந்த வாழ்வாக, நல்ல ஒரு வாழ்வாக கட்டாயம் அமையும். ஆக நம்மளுடைய வாழ்வில் எல்லா உறவுகளும், அது நாம பிறந்ததிலிருந்து நம்மளுடைய வரக்கூடிய எல்லா உறவுகளும் முக்கியமான உறவுகள். குறிப்பாக திருமண வாழ்வின் மூலம் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை சரியான முறையில நுணுக்கமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய, நுணுக்கமாக கையாளக்கூடிய திறமையை நமக்குள்ளே நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை எப்போதும் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அமையும். இப்ப வாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் போட்டேன் பாருங்க, மகிழ்ச்சி, அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, நிம்மதி, இது எல்லாம் அந்த ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பத்துக்குள்ள கட்டாயம் நிலவும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற துவாவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த நிறைவு செய்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா.